சௌமியா குழந்தை எடுத்துக்கிட்டு ரூமுக்குள்ள போ. நான் அவனுக்கு பொம்மைகளை வாங்கிட்டு வரேன். யாரோட காசு வச்சு பொம்மை வாங்கி தர போறேன்? என்ன பதில் சொல்ல முடியலையாப்பா? பரவாயில்ல, பணத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் இன்னும் உயிரோடு தானே இருக்கேன். என் காசை வச்சுதான் நீ வளர்ந்த. அதே மாதிரி என்னோட பணத்தை வச்சு உன் குழந்தையும் வளர்ந்துட போறான். எதனால நீ டென்ஷன் ஆகுற? இந்த குழந்தைக்கு நீ தாராளமா வாங்கி கொடு. நீ சிங்கம்டா, ஆம்பளை சிங்கம். தாராளமா நீ வாங்கி கொடு. இதெல்லாம் சிங்கங்களோட சாமர்த்தியம், திருநங்கையோட சாமர்த்தியம் இல்ல. பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டதுல பணம் மரத்துல காய்க்கிறது இல்லைன்னு. அதை சம்பாதிக்க உழைக்கணும். மாமா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்த வீட்ல எதுவா இருந்தாலும் அருணோடது தானே. இது நீ முடிவு பண்ணுவியா? இல்ல, நான் முடிவு பண்ணுவேன். இதெல்லாம் எங்களோடது. அருண்டு கூட இது இருக்கலாம், ஆனா இவன் தத்தெடுத்த இந்த குழந்தையோடது இல்ல. இதுல உங்களோட பணம் தான் இருக்குல்ல அர்ஜுன் தாஸ்? எனக்கு உங்களோட பணம் தேவையில்லை. சபாஷ். அப்புறம் பிரீத்தி, நீங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருங்க. எப்படின்னா என் குழந்தைக்கு பொம்மையை வாங்கிட்டு வரேன்னு. அத்தை, இவங்க பேசுறத பெருசா எடுத்துக்காதீங்க. அவங்க எப்பவுமே இப்படிதான். இவங்களெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ எனக்கு ஒரு வேலை செய்றியா ப்ளீஸ்? என்னோட ரூமுக்கு போய் என் ஃபோன் எடுத்துட்டு வாயேன். அத்தை, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. போன்ல யார்கிட்ட பேச போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியா? நான் யார்கிட்ட என்ன பேச போறேன்? நீங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்க போறீங்க. என்னங்க, எங்க இருக்கீங்க, எப்ப வர போறீங்க, அப்படிதானே கேட்க போறீங்க. சொல்லுங்க. என் கம்சன் மாமா கோவப்பட்டு எங்க போனாருன்னு நானே கேட்டு உங்ககிட்ட சொல்லுறேன். வணக்கங்க. கௌசல்யா மேடம், நீங்க இங்க என்ன விஷயமா வந்தீங்க? நீங்க பொய் சொல்லி இந்த குழந்தைய அனாத ஆசிரமத்துல இருந்து தத்தெடுத்துட்டு வந்திருக்கீங்க. நாங்க இந்த குழந்தைய திரும்பி வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்கோம். அருண், நீயா இங்க? வாட் a சர்ப்ரைஸ். ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் நீ இங்க வந்திருக்க? இதனப்பா இத்தனை பொம்மை வாங்கிட்டு போய் என்ன பண்ண போற நீ? நான் உங்ககிட்ட இதை பத்திலாம் அப்புறமா பொறுமையா சொல்றேன். இப்ப வீட்டுல எனக்காகவும் இந்த பொம்மைகளுக்காகவும் ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? அர்ஜென்ட்டா கிளம்பணுமா? அப்ப நீ கிளம்பு, நம்ம அப்புறம் பாப்போம். ஓகே, பை. என்னோட ஜூனியர் அருண், இந்த பொம்மையெல்லாம் பார்த்து நீ கண்டிப்பா சந்தோஷப்படுன்னு எனக்கு தெரியும். உன்னை பார்த்தா என் சௌமியா சந்தோஷப்படுவா. சௌமியா சந்தோஷப்பட்டா நான் சந்தோஷப்படுவேன். இது பொம்மை இல்ல, சந்தோஷம். என் குடும்பத்தோட சந்தோஷம், என் சின்ன குடும்பத்தோட சந்தோஷம். இதை நான் எப்பவும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன சொல்றீங்க? என் குழந்தைய நீங்க எப்படி திருப்பி எடுத்துட்டு போவீங்க? இல்லங்க, என்னால என் குழந்தைய கொடுக்க முடியாது. பாருங்க மேடம், இந்த குழந்தை இனிமே இங்க இருக்க முடியாது. இதை நீங்க எங்கிட்ட திருப்பி கொடுத்துதான் ஆகணும். நான் முதல்ல அருண் கிட்ட பேசிக்கிறேன். புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க மேம். என்ன என் டியூட்டியை செய்ய விடுங்க. குடுங்க குழந்தைய. குடுங்க ப்ளீஸ். குழந்தை விட்டு தள்ளி போங்க. நான் கொடுக்க முடியாது. மேடம், இது என்னோட டியூட்டி. கௌசல்யா, நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. குழந்தைய கொடுங்க. நீங்க தான குழந்தைய கொடுத்தீங்க. ஆதித்யாவை எங்கேயும் கூட்டிட்டு போக கூடாது. சிண்டு, அங்க போகாத. போன் கொடு. எங்கேயும் போக கூடாது. ஆதித்யாவை எங்கேயும் போக விட மாட்டேன்.
நான் சொன்னது மட்டும் செய். என் கூட வா. என்ன பேசுறீங்க எல்லாரும்? நீங்க எல்லாரும் தானே என்கிட்ட இந்த குழந்தையை கொடுத்தீங்க. ஆனா இப்ப வந்து என்னாச்சு உங்களுக்கு? பாருங்க மேடம், நான் சொல்றதை கவனமா கேளுங்க. நாங்க ஆம்பளை இல்லைன்னா பொம்பளைக்கு தான் குழந்தைய கொடுப்போம், திருநங்கைக்கு இல்ல. நீங்க திருநங்கைங்கிற விஷயத்தை என்கிட்ட ஏன் மறைச்சீங்க? இங்க பாருங்க, நான் என் குழந்தைக்கு ஒரு தாய் மாதிரி எல்லா அன்பையும் கொடுப்பேன். நான் இவனை என் குழந்தையாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்னால என் குழந்தையை விட்டு நிச்சயமா பிரிஞ்சிருக்க முடியாது. அது குழந்தை, அதுக்கு எப்படி தெரியும்? அப்புறம் எப்படி பால் கொடுப்பீங்க? பாட்டில்லையா? இங்க பாருங்க, இந்த குழந்தை என்கிட்ட கொடுத்துருங்க, இல்லன்னா கட்டாயப்படுத்தி வாங்க வேண்டியிருக்கும். கொடுங்க. நான் இவனை என் குழந்தையா ஏத்துக்கிட்டதெல்லாம் என்ன ஆகும்? உங்களால இந்த குழந்தைக்கு ஒரு தாயா இருக்க முடியுமா? ஒரு தாய் தான் குழந்தை எப்படி வளர்ப்பாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஒரு தாயா இருக்கணும்னா பொம்பளையா இருக்க வேண்டியது அவசியம். குழந்தைய கொடுங்க. என் குழந்தைய கொடுக்க முடியாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. என்ன பண்றது? போதும் சௌமியா, உன்னோட அருண் வந்துகிட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு. ஆதித்யா, தயவு செஞ்சு என் குழந்தையை கொடுத்துருங்க. அவங்க குழந்தைய கூட்டிட்டு போயிட்டாங்க. இல்ல, ஆதித்யா திரும்ப வந்துட்டான். ஆதித்யா, சௌமியா பாத்தியா, நம்மளோட ஜூனியர் அருணுக்காக நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. எங்க அவன்? எனக்கு நீங்க நம்ம குழந்தைய திருப்பி கூட்டிட்டு வாங்க. எங்க அவன்? எனக்கு வேணும்.
என்னாச்சு சௌமியா? நீ எதுக்காக அழுற? அருண் 4 பேர் வந்து நம்ம குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. யார் எடுத்துட்டு போனாங்க? உங்க எல்லாரையும் தானே கேக்குற, யார் குழந்தை எடுத்துட்டு போனாங்க? சிண்டு, மாமா அந்த ஆசிரமத்துல இருந்து ஆளுங்க வந்தாங்க. அப்புறம் அவங்க திருநங்கைக்கு குழந்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஆதித்யாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. சௌமியா வா, நாம நம்ம குழந்தைய திரும்ப கொண்டு வரலாம். சிண்டு இங்க வா. உனக்கு எத்தனை தடவை சொல்றது? ஒரு தடவை சொன்னா புரியாதா? உள்ள வா. அத்தை, எனக்கு ஒன்றும் புரியல. ஃபோனில் அவங்க வேற மாதிரில பேசுனாங்க, இங்கே எப்படி வந்தாங்க? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? உனக்கு என்ன பத்தி தெரியாதா? மன்னிச்சிடுங்க, என்னால போன்ல எதுவும் சொல்ல முடியல. வேற என்ன பண்ண முடியும்? உண்மையை சொல்ல முடியாதுல்ல. நீங்க சொல்றதுனால அந்த குழந்தையை எங்களால திருப்பி கூட்டிட்டு வர முடியாது. அவங்க குழந்தையை தத்தெடுத்துக்கிறதுக்கு தகுதியானவங்க, பேப்பர்ஸும் கரெக்டா இருக்கு. அப்புறம் கௌசல்யா மேடம், ஒரு சின்ன விஷயம். அது என்னன்னா, ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அதை எப்படி சொல்றது? சார் நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் சொல்றேன். இந்த குழந்தையோட நன்மைக்காக உண்மையை சொல்லிதானே ஆகணும். ஆனா நீங்க எனக்கு வாக்கு கொடுக்கணும். இந்த விஷயம் நம்மளுக்குள்ளதான் இருக்கணும். சொல்லுங்க. அந்த சௌமியா எங்க மருமக மாதிரி குழந்தைய தத்தெடுக்கிறதுக்கு வந்தாலோ, அவ ஒரு பொண்ணு கிடையாது, அவ ஒரு திருநங்கை. அவ என் மகனையும் மயக்கி வச்சிருக்கா. இப்ப நீங்களே யோசிங்க, ஒரு திருநங்கை கிட்ட ஒரு குழந்தை எப்படி நீங்க தத்து கொடுப்பீங்க? பிரமாதம் 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 அத்தை. உங்களை பாராட்டி ஆகணும் அத்தை, பாராட்டி ஆகணும். அதாவது ஒவ்வொரு நோய்க்கும் உங்ககிட்ட மருந்து இருக்கு. இப்போ நோய்க்கு கூட நம்ம காரணத்தை கண்டுபிடிச்சாகணும். அதுக்கும் மருந்து கண்டுபிடிச்சாகணும்ல. என்னங்க, நான் ஒன்று சொல்லவா? இப்போ அந்த பொம்மைங்களை கூட நாமளே எடுத்து வச்சுக்கலாம்ல. ஏன்னா இப்போ இந்த வீட்டில் இருக்க எல்லா பொம்மைகளும் நமக்கு மட்டும்தானே சொந்தம், இல்லையா? சார் சார் இருங்க சார், எங்க சார் போறீங்க? சார் 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 நில்லுங்க சார். சார் நீங்க இங்க வரைக்கும் வந்துட்டீங்களா? நாங்க உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறோங்க, தயவு செஞ்சு எங்க குழந்தைங்க கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. நாங்க அவனை தத்து எடுத்திருக்கோம், நாங்க அவனை நல்லபடியா பாத்துப்போம். நாங்க உங்களுக்கு நம்பிக்கையை தரோம். நிச்சயமா அவனுக்கு எந்த கஷ்டத்தையும் நாங்க வரவிட மாட்டோம். ரொம்ப நல்லா பாத்துப்போங்க. நீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்க ஆதித்யாவை திருப்பி கொடுத்துருங்க. அவன் எங்க? நான் சொல்லிட்டேன்ல, அந்த குழந்தைய உங்ககிட்ட கொடுக்க முடியாது. எங்களால அந்த குழந்தைய உங்ககிட்ட கொடுக்க முடியாது. அப்புறம் அது மட்டும் இல்ல, வேற எந்த குழந்தையும் நீங்க அடாப்ட் பண்ண முடியாது. என்னால உங்க அப்பனை கூட அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஆனா உங்க அப்பனை வச்சு நான் என்ன பண்றது? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவரை விடுங்க. வேண்டாம் அருண். மரியாதையை என் குழந்தை எங்க கிட்ட கொடுத்துரு, இல்லனா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சட்டையில இருந்து கையெடுங்க, இல்லனா போலீஸ்க்கு ஃபோன் பண்ண வேண்டியிருக்கும். அருண் சொன்னா கேளுங்க. என்னடா கையெடுங்க, சொன்னா கேளுங்க. இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்ல. இவங்களை பார்த்தா எனக்கு ஹையர் அபிஷியல் மாதிரியும் தெரியல. எனக்கு நம்பிக்கை இருக்கு, இவனுக்கும் மேல கண்டிப்பா யாராவது இருக்கணும். என் கூட வா.
அத்தை இன்னும் ஒரு தடவை யோசிங்களேன், நம்பர் 2 நிமிஷத்தில் கிடச்சிரும். ஒருவேளை அந்த ஆள் நேர்மையானவரா நம்ம பேச்சை கேட்காதவரா இருந்தா? காசுக்குள்ள நிறைய சக்தி இருக்கு. எப்படிப்பட்ட சாதுவா இருந்தாலும் சாத்தானா மாறிடுவாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். நீ நம்பர் எடு. சரி அத்தை. குப்தாக்கு இவர் சீனியர் ஆஃபீஸர் தானே? இவங்க தான் எல்லாருக்கும் சீனியர். நீங்க சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன சார் வேணும்? நீங்களா? நாங்க உங்க ஆசிரமத்துல இருந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்தோம். ஆனா ஏதேதோ காரணம் சொல்லி எங்க குழந்தைய எங்க கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு அந்த குழந்தை திரும்ப வேணும் ப்ளீஸ். பாருங்க, நீங்க உட்காருங்க, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. இந்தாங்க அத்தை. சார், நம்ம பொம்பளைங்களுக்கு குழந்தையை தத்து எடுத்துக்கிறதுக்காக கொடுப்போம். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு தாய்ப்பாசம் கிடைக்கணுங்கிறதுக்காக. ஆனால் இவங்களால தாயாக முடியாது. என்ன உளற குப்தா? நீ என்ன சொல்ல வர? சார், நான் என்ன சொல்ல வரேன்னா சார், உங்ககிட்ட உனக்கு தெரியாதா நம்ம அநாத ஆசிரமத்தோட நோக்கம் என்னன்னு? நம்மளோட மோட்டிவ் என்ன தானே? நம்ம அநாத ஆசிரமத்தோட ஒவ்வொரு குழந்தைக்கும் அன்பு காட்டுற குடும்பம் கிடைக்கணும். அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கணும். ஒருவேளை இவங்க அதெல்லாம் கொடுக்க தயாரா இருந்தாங்கன்னா அப்புறம் என்ன பிரச்சனை? சார், நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு மேல எதுவும் பேசாத. நீ போ, இவங்க குழந்தைய இவங்ககிட்ட திருப்பி கொடுத்துரு. ஓகே சார். ஹலோ. வணக்கம் சுந்தர் சார். வணக்கம், சொல்லுங்க. உங்க அநாத ஆசிரமத்துக்கு நாங்க ஒரு 5 லட்ச ரூபாய் டொனேஷன் கொடுக்கலான்னு இருக்கோம். அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். ரொம்ப நல்ல விஷயங்க. இது எங்க ஆசிரமத்தில் உள்ள குழந்தைகளுக்கு நீங்க செய்யற நல்ல விஷயமாவும் இருக்குங்க. எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணுங்க. எந்த குழந்தை உங்க அநாத ஆசிரமத்துக்கு வந்திருக்கோ அது எங்க வீட்டுக்கு மறுபடியும் திரும்ப வரக்கூடாது. என் பையன் அந்த குழந்தைய கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கான். ஆனா ஒருத்தர் இங்க குழந்தைய தத்து எடுத்துக்கிறாங்கன்னா எங்களால எப்படி மறுப்பு தெரிவிக்க முடியும்? நீங்க இங்கே இருங்க, நான் குழந்தைய கொண்டு வர சொல்றேன். சரி. போங்க, நீங்க போய் குழந்தைய கொண்டு வாங்க. கொஞ்சம் இருங்க. அருண், என்னாச்சு? ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ் மிச்சம் இருக்கா? மன்னிச்சிடுங்க, எங்க குழந்தைய உங்களுக்கு எங்களால கொடுக்க முடியாது. என்ன சொல்றீங்க நீங்க? இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குழந்தைய கொடுப்பேன்னு சொன்னீங்க. அதாவது நாங்க திருநங்கைக்கு குழந்தைய கொடுக்க முடியாது.